லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தாமா, இதை பிரிச்சு பாருமா. மாப்பிளத்தோல நான் இருக்கும் போது வேற யாராவது கவரை பிரிக்க விடுவனா? என்ன மாப்பிள நான் சொல்றது? அப்படி சொல்லுங்க மாமா. ஏய் செந்தில், தப்பிச்சிட்டோம் நினைப்பா. சார், மாப்பிள அப்புறம் வருவான். உங்களுக்கு தேவையானதெல்லாம் மேல இருக்கு. வாங்க சார், நம்ம போலாம். உங்களுக்கு மாப்பிள கொடுக்க வேண்டிய விஷயம் மேல இருக்கு. வாங்க, நானே கூட்டு போய் கொடுக்குறேன். வாங்க. அட வாங்க சார். ஓ, மேலதான் இருக்கா? என்னையா செந்தில், இதையா முன்னாடியே சொல்ல? அட வாங்க போலாம் சார். மாப்பிள, நீ ரிசப்ஷன் பாத்துக்க, நான் இவரை கூட்டு போறேன். வாங்க சார். வாங்க சார், உங்களுக்கு தேவையானது மேல நிறைய இருக்கு. மாடியில் என்ன இருக்கு? ஏதோ பூஜை அது இதுங்கிறாக. உங்களை தப்பிச்சிட்டியான்னு வேற கேக்குறாங்களே. அதுவா? அது ஒண்ணு இல்லம்தா. இன்னையோட என்னோட பேச்சுலர் வாழ்க்கை முடிய போதில்ல, அது ஒரு சின்ன பார்ட்டி. அதான் மேல. பார்ட்டினா? பார்ட்டினா பார்ட்டி, சரக்கு, அந்த பார்ட்டி. அப்போ சாருக்கும் அந்த பழக்கம்லாம் இருக்கோ? ஐயோ, நாள டீ டோட்ல இல்ல, எனக்கு அந்த பழக்கமே இல்லைல்ல. ஆனா கேக்குறவங்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதனாலதான். அதன பார்த்தேன். வாங்க வாங்க. இந்த அக்கா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காங்க, எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. போங்க சார், போங்க. என்ன மாணிக்கம், என்ன உன் பாட்டுக்கு மாடி கூட்டு வந்திருக்க? பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏப்பா வாத்து, பணத்தை எப்படியா எல்லாரும் முன்னாடி சபையில கொடுக்க முடியும்? ஓ, அதுவும் சரிதான். இப்ப இங்கதான் யாருமே இல்லையே, பணத்தை கூட. கொடுக்குறேன், நல்லா கொடுக்குறேன். அத வாங்கத்தானே போறேன். அதுக்குள்ள என்ன அவசரம் வாத்தி? வாங்க, உள்ள போய் கொடுக்குறேன். ஓ, உள்ளதா இருக்கா? ஆமா வாத்தி, போங்க போங்க. என்னையா பணம் எங்கயா இருக்கு? பணம் கீழே இருக்கு பாருங்க. பணம் கேக்குற பணம் அப்படி எத்தனை இம்சை பண்றேன். தமிழ்நாட்டு பணம் இனிமே இந்த பக்கம் எடுத்து பார்த்தா சாவரா. ஒரு வாரத்துக்கு நீ எதிர்க்க கூடாது. இவனை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. காலையில வரைக்கும் இந்த ஃப்ராடு போய் உள்ளே கிடக்கட்டும். மாப்பிள தப்பிச்சாண்டா. அப்படியே ஆளையே முழுங்குற மாதிரி பாக்குறிய? இப்போ முழுங்கத்தான் போறேன். அப்படியே இவகளை விட்டுருவாங்க. நான் யார் தெரியுமா? கானாடு காத்தா சிதம்பரத்தோட பொண்ணு. தெரியுமே, இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. அதுவும் இல்லாம கானாடு காத்தா சிதம்பரம் பொண்ணுங்கிறதுலாம் இன்னைக்கு நைட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த செந்திலோட பொண்டாட்டி தான் நீ.
உங்ககிட்ட படிக்கிற பிள்ளையெல்லாம் ரொம்ப பாவம். அவங்க எதிர்காலம் என்ன ஆக போதோ தெரியல. ஏன் அப்படி சொல்ற? வாத்தியாரே இவ்ளோ மக்கா இருந்தா பிள்ளையெல்லாம் பாவம் தானே, அதான் அப்படி சொன்னேன். ஏய், என்னை பார்த்தா உனக்கு நான் மக்கு மாதிரி தெரியுதா? பின்ன பொண்ணுங்க ஆம்பளைய பக்கத்துல வரும்போது எப்பவுமே தடுப்பாக. மனசுக்கு பிடிக்காதவன் நெருங்கும் போது தடுக்கிறது வேகமாகும். ஆனா மனசுக்கு பிடிச்சவன் நெருங்கும் போது தடுக்கிறது விளையாட்டாவும் இருக்கும். இத கூட புரிஞ்சுக்காம விலகுறீங்களே, அப்போ நீங்க மக்கு தானே? ஐயோ டேய் செந்திலு, இது கூட தெரியாம இருக்கியடா நீ. நீ உண்மையிலேயே மக்கு தான்டா. அசிங்கப்பட்டத சமாளிடா செந்திலு, சமாளி. என்ன யோசிக்கிறிய? அ, அ, அது கல்யாணம் முடிஞ்சதும் திருப்பதி போலாமா இல்ல திருச்செந்தூர் போலாமான்னு அதை யோசிச்சுட்டு இருந்தேன். செந்தில் வாத்தியாருக்கு மீசையில மண் ஒட்டலையாம். அமுதா, இப்ப ஏதோ சொன்ன சொல்லு. போதும். பண்ணல ஆல்ரெடி பண்ண. ஏய், பார்க்க அழகா இருக்கு. என்னாலலாம் முடியாது. ப்ளீஸ் பண்ண. ஏய், மறுபடியும் பண்ண அமுதா, நல்லா இருக்குல்ல? எனக்காக ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். சரி, மாமா எல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பட்டுமா? கானாடு காத்தா சிதம்பரத்தின் பொன்னாகிய விடிந்ததும் செந்திலுடைய பொண்டாட்டியாக ஆக போகும் அமுதா அவர்களே, ஒரு சின்ன திருத்தம். என்ன திருத்தம்? விடிஞ்சதும் செந்தில் வாத்தியார் பொண்டாட்டியாகிய அமுதா அப்படின்னு சொல்லுங்க. வாத்தியார் பொண்டாட்டிங்கிறது என்னை விட்டு என்னைக்கும் போக கூடாது. அக்கா சொல்லுக்கா. நீ ரெடியா தானே இருக்க? உன் ஃபோனுக்காக தாங்க வெயிட் பண்றேன். சரி சரி. அந்த அமுதா செந்திலோட வாழ போறேங்கிற கனவோட ரூமுக்குள்ள போயிட்டான். இதுதான் சரியான நேரம். ஆள் தனியாதான் இருக்கு. யாராச்சும் வந்து பாக்குறதுக்குள்ள நீ அவ ரூமுக்குள்ள புகுந்து அவ கனவை கலைச்சிரு. டேய் கண்ணா, இனிமே நம்மளோட ராஜ்யம்தான். சொல்லிட்டல்ல, நீ ஃபோனை வைக்கா, நான் பாத்துக்கிறேன். நாளையிலிருந்து இந்த கண்ணனோட
என்ன அமுதா நீ? நான் இப்படிலாம் சீரியஸா யோசிக்கிற ஆளே கிடையாது. ஆனா பாரு, கடைசியில என்னையும் இப்படி வில்லத்தனமா யோசிக்க வச்சுட்டல. சும்மா சொல்லக்கூடாது. உன் அழகு இருக்குல்ல, அழகு. அப்பப்பா, நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அமுதா. நான் உன்கிட்ட பல வழிகள்ல சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீ என்ன ஒரு ஆளா கூட மதிக்கவே இல்லை. எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல அமுதா. இல்ல இல்ல இல்ல, இப்போ தாலியை கட்டினா மட்டும் என்ன உன் கூட சேர்த்து வச்சிருவா போறாங்க? கண்டிப்பா மாட்டாங்க. ஏன் அமுதா, உனக்கு தாலி கட்டினா அத்து விட்டுருவாங்க. அதுவே உன்னை தாயாக்கிட்டா அப்ப என்ன செய்வாங்க? விட மாட்டேன்டி. சொல்றது சொல்றத கேளு அமுதா. நான் சொல்றத கேளு. நீ கொஞ்சம் ஒத்துழைச்சுனா இந்த விஷயம் சுமூகமா முடிஞ்சிடும். ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. கையை எடுறா. என் கழுத்துல இருந்து கையெடு. சரி சரி, எடுத்துறேன். என்ன ஒன்றும் பண்ணிடாத. என்னை விட்டுற அமுதா, நான் இங்கேருந்து ஓடி போயிடுறேன். ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாத. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ண முயற்சி பண்ணிருப்பேன். ப்ளீஸ் அமுதா, ப்ளீஸ் என்னை விட்டுரு. என்னை ஒன்றும் பண்ணிடாத அமுதா, நான் ஓடி போயிடுறேன். என்ன இவன் உள்ள போய் 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். தாலி கட்ட தானே போனா, அதுக்கு இம்புட்டு நேரமா? போன்ல யாரு? போன்ல யாரு? அது அது வந்து சொல்ல போறியா இல்ல சொல்லிடுறேன். அது அக்கா தான். போனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறான் இவன்? அண்ணன் மண்டியா? ஆமா, அவங்க தான். அவங்க எதுக்கு போன் பண்றாங்க? அது நான் தான் வரேன்னு சொன்னேன். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நான் சொல்ற மாதிரி போன்ல பேசு. போய் போன் எடுத்து ஸ்பீக்கர்ல போடு. போ.
எட்ரா. டேய் உனக்கு போன் எடுக்க இம்புட்டு நேரமாடா? இல்லக்கா, நான் அதை கவனிக்கல. சரி சரி, போன காரியம் என்னாச்சு? தாலி கட்டிட்டியா? ஆ ஆ ஆ கட்டிட்டேங்க்கா. எங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு நீங்க இப்போ ரூமுக்கு வாங்கக்கா. உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். இதோ வரேன்டா. ஐயோ டே கண்ணா, எங்கடா நம்ம வீட்டு மருமக? ஏய், என்னடா பாட்டில் வச்சிருக்க? பாட்டில் எறி. என்னையா அடிக்கிறியா? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எனக்கு உன்னை பத்தியும் உன் தம்பிய பத்தியும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அம்மா இல்லாத பொண்ணுக்கு அண்ணன் மண்டி தான் இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா நீ எனக்கு பண்ணிருக்கிற இந்த விஷயத்தை நினைச்சாலே சொல்லவே வாய் கூசுது. இனிமேலும் உன்னை இப்படியே விட்டு வச்சேன்னு வச்சுக்கோ, அது சரியா இருக்காது. நான் இப்பவே போய் அப்புச்சி கிட்ட சொல்றேன். வாடா.